ஸோ நமக்கு 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் ஈத்தாக்சைடு, இதுலேயும் சோடியம் ஈத்தாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுவும் ஒரு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ எதை வச்சு இதை E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ பாருங்க நமக்கு Na+, ஸோ OET-. ஸோ இங்கேயும் நமக்கு Na+, OET-. ஸோ நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி கிளாஸ்லேயே நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அயானிக்காக நமக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து SN1 ஆர் E1. ஸோ நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ பார்த்தோட நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து SN1 E1 நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ SN2 ஸோ ஆர் E2 தான் ஸோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு E2 எலிமினேஷன் தான். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸாக தான் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கோம் கிளாஸ்லேயே. ஸோ அப்போ SN2 கிடையாது. ஸோ இது வந்து பாருங்க ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்து பாருங்க நியோமென்டல் குளோரைடு. ஸோ நியோமென்டல் குளோரைடு. ஸோ ஸ்ட்ரக்சர் 2 பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் குளோரைடு. ஸோ ஒரு மென்டல் குளோரைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பாருங்க எந்த விதமான கொஸ்டின் அப்படின்னா ஸோ ரேட்டை பற்றி கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ E2 எலிமினேஷன் நடக்கும்போது இது வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இது கிளைடன்ல இருக்கு, ப்ரூஸ்ல இருக்கு, ஸோ நிறைய புக்ல இருக்கு. ஸோ பாருங்க கிளைடன்ல பாருங்க. ஸோ E2 எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ E2 எலிமினேஷன் அப்படின்னா நமக்கு ஸோ சைக்ளோஹெக்சேன் சிஸ்டம். ஸோ சைக்ளோஹெக்சேன் சிஸ்டம்ல E2 எலிமினேஷன் அப்படின்னா ஸோ போத் ஸோ பீட்டா ஹைட்ரஜன் அண்ட் லீவிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஆக்சியல் இருக்கும். ஸோ நியோமென்டல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஸோ மென்டல் குளோரைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான். ஸோ ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்லோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இதை பாருங்க நமக்கு தெரியும் ஆல்ரெடி மேலே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பீட்டா ஹைட்ரஜன் அண்ட் லீவிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஆக்சியல் இருக்கும். ஸோ பாருங்க ஸோ இதுதான் நியோமென்டல் குளோரைடு. ஸோ இது வந்து பாருங்க இதுதான் நியோமென்டல் குளோரைடு. ஸோ இதில் நமக்கு பல்கி குரூப் பாருங்க. ஸோ ஆக்சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர்லாம் படிச்சிருக்கோம். பல்கி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சியில் இருந்தது அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள். இங்கே பாருங்க லீவிங் குரூப் பாருங்க. லீவிங் குரூப் வந்து இடத்துல ஈக்கட்டோரியில் இருக்கு. ஸோ ஈக்கட்டோரியில் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ லீவிங் குரூப் நமக்கு தெரியும் E2 எலிமினேஷன் அப்படின்னா கண்டிப்பாக லீவிங் குரூப் அண்ட் பீட்டா ஹைட்ரஜன் மஸ்ட் பி ஆக்சியில் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க மென்டல் குளோரைடு ஸ்ட்ரக்சர்ல இதில் வந்து ஈக்கட்டோரியில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரிங்கை இன்வெர்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே இன்வெர்ஷன் பண்ணும்போது நமக்கு பாருங்க இந்த பல்கி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஈக்கட்டோரியில் வந்துருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரிங்கை இன்வெர்ஷன் பண்ணும்போது லெஸ் ஸ்டேபிள்ல இருந்து மோர் ஸ்டேபிளாக மாறுது. ஸோ அப்போ இதில் பாருங்க நமக்கு லீவிங் குரூப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல்ல வந்துடுது. ஸோ இது வந்து ஆல்பா. ஸோ இது பீட்டா. ஸோ இதுவும் பீட்டா. அப்போ நமக்கு 2 விதமான அதனால தான் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டும் ஸோ இந்த பீட்டா